அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, இன்றைய பதிவு ஒரு தாந்திரிய பரிகார முறை. இது ரொம்ப எளிமையான முறை. இந்த தாந்திரிய பரிகாரம் எதுக்கு பயன்படுத்துறதுன்னா, வேலை கிடைக்காதவங்க நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு இந்த பரிகாரத்தை செய்யலாம். கிடைத்த வேலையில் வெற்றி கிடைக்க, பதவி உயர்வு கிடைக்க, அதுக்கு இந்த பரிகாரத்தை பயன்படுத்தலாம். அரசியலில் பலம் வேணும், அரசியலில் ஒரு பதவி உயர்வு வேணும் அப்படிங்கிறவங்க, அரசியல் சம்மந்தப்பட்டவர்கள் இந்த முறையை பயன்படுத்தலாம். அடுத்து ஒரு டீச்சர்ஸ் இந்த டீச்சர்ஸ் சம்மந்தப்பட்டதில் கல்வித்துறையில் இருக்கிறவங்க இந்த முறையை பயன்படுத்தலாம். இது மாணவர்கள் எல்லாம் உங்களுக்கு கட்டுப்பட்டு நிற்பாங்க. உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். உங்களோட பேச்சு ஆளுமை வெற்றி கிடைக்கும். பொதுவாக பேச்சு ஆளுமைக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கு இந்த பரிகாரத்தையும் செய்யலாம். இந்த 5 விதத்துக்கு இந்த ஒரு பரிகாரம் ரொம்ப எளிமையான பரிகாரம். பெரிய பொருள் செலவு எதுவுமே கிடையாது. ரொம்ப எளிமையாக செய்ய வேண்டிய ஒரே விஷயம்தான். இதுக்கு ஞாயிற்றுக்கிழமை சூரிய உதயம் அப்போ நீங்கள் கட்டாயம் எழுந்திரிச்சே ஆகணும். சூரிய உதயத்தில் குளிச்சுட்டு கடுக்கா பொடி கையில் கொஞ்சம் கடுக்காயை பொடி பண்ணி வச்சுக்கோங்க. பலசரில் கிடைக்கும், கடுக்கான்னு கேளுங்க. கடுக்கா பொடியை வாங்கி பொடி பண்ணி கையில் வச்சுக்கோங்க. கையில் வச்சுக்கிட்டு சூரிய பகவானை பார்த்து கும்பிட்டு, ஐயா, நீங்கள் என்ன விஷயத்துக்கு ஒன்று வேலைக்காக நீங்கள் கேட்குறீங்கன்னா, எனக்கு நல்ல வேலை கிடைக்கணுங்கிறத நீங்கள் கேட்கணும். இல்லை பதவி உயர்வு வேணும், கிடைத்த வேலையில் பதவி உயர்வு வேணும் அப்படின்னா பதவி உயர்வு வேணும்னு சூரிய பகவானை பார்த்து கேட்கணும். அரசியலில் ஜெயிக்கணும், அரசியலில் எனக்கு பதவி உயர்வு வேணும், அரசியலில் நம்மளுக்கு ஆளுமை தான் ரொம்ப முக்கியம், அப்போ அந்த ஆளுமையோட பலத்தை எனக்கு கொடுங்க அப்படிங்கிறத சூரிய பகவான்கிட்ட கேட்கணும். அதேமாதிரி டீச்சர்ஸ் எனக்கு பதவி உயர்வு, என் பேச்சு திறமைக்கு வெற்றி கிடைக்கணும். இப்போ மேடை பேச்சாளர்கள்லாம் நிறையா இருக்காங்க. அவங்களாம் எனக்கு பேச்சு திறமை இருக்கணும், என் பேச்சுக்கு எல்லோரும் கட்டுப்பட்டு உட்காரணும், என் பேச்சுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறத நினைக்கிறவங்க இதை பண்ணலாம். அப்போ இந்த கடுக்காப்பொடியை கையில் வச்சு சூரிய பகவானை பார்த்து நீங்கள் என்ன கோரிக்கையோ அந்த கோரிக்கையை நினச்சி மனதார பிரார்த்தனை பண்ணுங்கள். பிரார்த்தனை பண்ணிவிட்டு, இதுக்காக நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு 108 முறை ஓம் பாஸ்கர தேவாய நம, ஓம் பாஸ்கர தேவாய நம, ஓம் பாஸ்கர தேவாய நம அப்படிங்கிறத சூரிய பகவானை பார்த்து 108 முறை சொல்லிவிட்டு, இந்த கடுக்காப்பொடியை சூரிய பகவானுக்கு முன்னாடி அப்படி கீழே போட்டுருங்க. போட்டுட்டு கையை உதறிட்டு திருப்பி சூரிய பகவானை மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு நமஸ்காரம் கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணணும். மாடியாக இருந்தால் மாடியிலேருந்து செய்யுங்க, இல்லை நம்ம கிராமங்களில் வீட்டு வாசல்லையே செய்யுங்க. சூரிய பகவானை சாஸ்தாங்கமாக கையெடுத்து கும்பிட்டு உளுந்து கும்பிட்டு முடிச்சிருங்க. ஆனால் முக்கியமாக செய்ய வேண்டிய கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, ஞாயிற்றுக்கிழமை நான்வெஜ்ஜை தவிர்த்தே ஆகணும். அந்த சூரிய பகவானுக்காக நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் நான்வெஜ்ஜை தவிர்த்துருங்க. தவிர்த்து பாருங்கள், வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு உன்னதமான நிலையை அடைவீங்க. இது என்னுடைய அனுபவம் தான். நான் கொடுத்துருக்கேன். கொடுத்து ஜெயித்த விஷயத்தை மட்டும்தான் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். நீங்கள் ஜெயிக்கலாம். வெற்றி ஒன்றே நம்ம இலக்காக இருக்கணும். சாமி, நம்மளுக்கு எல்லாமே கிடைக்குது, அதை நம்ம தான் சில விஷயங்களை நம்ம சரியாக செஞ்சு நம்ம ஜெயிக்கிறதுக்கான வழியை நம்ம செய்யணும். அப்போ நம்ம ஜெயிக்கவே முடியும். இதை பண்ணுங்கள், நிச்சயம் வெற்றி கிடைக்கும். நண்பர்களை, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க, சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் செய்யுங்க. உங்களோட கருத்துக்களை என்னோடய வாட்ஸ்அப் ஐடியில் கீழே பாருங்கள். என்னோடய வாட்ஸ்அப் ஐடி இதுதான், என்னோடய ஃபோன் நம்பர் இதுதான். என்னோடய வாட்ஸ்அப்பில் நீங்கள் என்ன மாதிரி வீடியோ கேட்குறீங்க, என்ன மாதிரி வீடியோ எதிர்பார்க்குறீங்கிறத எனக்கு நீங்கள் சொல்லணும். இதை சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோ கேட்பேன். நேற்று பணம் சம்மந்தப்பட்ட, கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கேள்வி கேட்டிருந்தாங்க. அதுக்கான பலன் பதிவு கொடுத்துருந்தேன். இப்போ அதிகமாக கேட்கப்பட்டது வேலையிலும் பதவி உயர்வுலேருந்து கேள்வி நிறையா கேட்டிருந்தாங்க. இதுதான் எங்களுக்கு வேணுங்கிறத. இது 160 பேர்கிட்ட கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. சரி, எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக இருக்கணும், எல்லோருமே வெற்றி பெறணும், ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொடுக்குறேன். நல்லது நண்பர்களே, மீண்டும் உங்களை வேறு ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.